எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரக் ட்ராவல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டில் இருக்க நம்ம ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலை மேலே ஒரு சின்ன கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்காக நான் சென்னையிலேருந்து போகல. நான் வந்து மெயினாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டோம் பார்த்திங்களா, காஞ்சனகிரி ஹில்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்தது. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா மேப்பில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்கிற மாதிரி காமிச்சு, இந்த கீழே ஒரு கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் குமரன் மலை கோவில். இதுக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது, அது வந்து மலைமேடு முருகன் கோவில் அப்படின்னு இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மலை மேலே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு டவுட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ரோடு மாதிரி இருந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் ரோடே இல்லை. சரி லெஃப்ட்டில் தான் இருக்கும்னு சொல்லி திரும்பணும்னு பார்த்தம்போது கீழே அந்த கோவில் உட்காந்துருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த இல்லை நீங்கள் ரைட் சைடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆஃப் ரோடுக்கான ஒரு இடம் இது. அவ்வளோ ஆஃப் ரோட் சொல்ல முடியாது, நம்ம டூ வீலரில் போகலாம், காரில் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா ரோடு இதோ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நான் வரும்போது வீடியோ போட்டிருக்கேன். அந்த வரும்போதுனா மலையிலேருந்து இறங்கும்போது. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனகிரி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கணுன்னா அதை பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் வண்டி மேலே ஏறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, ஏன்னா மண் கல்லாக இருந்துச்சு, ரோடு கிரிப் இல்லை. அதனால் மழை பெஞ்சதுனால அது கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் அலைன்மெண்ட்டும் மாறி இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து. ஆனால் போகும்போது கண்டிப்பாக குரூப்பாக போங்க, தனியாக போயிடாதீங்க. அதே மாதிரி கப்பலாகவும்லாம் போயிடாதீங்க. போகும்போது நீங்கள் ஒரு குரூப்பாக போங்க, கார் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த போர்டு பார்த்த உடனே சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம். அப்படி கீழே கேட்டோடனே மேலே போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வண்டிலாம் போவோம் அப்படின்னு சொன்னதுனால சரி அந்த தைரியத்தில் நானும் மேலே வந்துட்டேன். நான் மேலே வந்த வரைக்கும் யாரும் இல்லை. வந்துட்டு இருக்கும்போது சில இடத்துல மட்டும் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க பசங்க, அவங்களும் மேலே நடந்தே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1 hour என்னமோ தான் திறக்கிறாங்க போல் இருக்குது ஒரு நாளைக்கு. காலையில் மட்டும் 1 hour திறக்கிறாங்களாம், ஈவினிங் திறப்பாங்க அப்படின்னு. நம்ம மெயினாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன நான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சூப்பரான ஒரு 2-3 வியூஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது வியூ. எனிவே காஞ்சனகிரி ஹில்ஸில் பார்த்தோம், அதுவும் ஒரு ஸ்பெஷலான வியூ தான். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூவு. நம்ம மேலே ஏறி போகும்போது ஒரு ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். ஸோ அந்த கிராஸ்லாம் பாருங்கன்னா, அந்த கிராஸாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம போகிறது எல்லாமே இந்த ஆகஸ்ட்டு, ஜூன், ஜூலை அந்த மாதத்துல தான். இதுதான் மேலே வந்தாச்சு. நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்திங்களா, இதுதான் கோவில். சின்ன கோவில் தான், நல்லா ஃப்ளாட்டான ஏரியா நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு சரி நம்ம சப்போஸ் திறந்துருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்லா வெயில், நல்லா கிளைமேட், நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு கிளைமேட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரொம்ப கொஞ்சம் வெயில் ஹாட்டாக தான் இருந்துச்சு. ராணிப்பேட் ஸோ இந்த ஃபுல்லாக க்ரில் போட்டு மூடிருந்தாங்க. ஆனால் சாமியை அங்கேருந்து வெளியிலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சுது. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வியூஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போனோம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த 2 இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது, பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். பட் ஒரே சஜஷன் வந்து குரூப்பாக மட்டும் போங்க, தனியாகவோ இல்லைன்னா வந்து தனியாலாம் வந்திருக்காங்க, பட் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் தனியாக வர்றதுக்கு. நீங்கள் வந்து குரூப்பாக வாங்க. இது ஒரு வியூவு, சூப்பரான ஒரு வியூ இது. அங்கே பார்த்தீங்கன்னா லேக் அதெல்லாம் பார்க்கலாம், சூப்பரான ஒரு வியூ. அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் ஒரு செம்மான ஒரு வியூ தான். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இங்கே போனால் நம்ம செல்ஃபி எடுக்கணும்னு தோணும், ஆனால் பாறைங்களாம் பார்த்து எடுங்க. ஏன்னா நம்ம மிஸ் ஆகிட்டோன்னா நல்லா அடிப்படுற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள். அந்த பார்த்திங்கன்னா பாறை வந்து அங்கே கொட்டி வச்ச மாதிரி இருக்கும், அந்த தண்ணி ஃப்ளோவில் போகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது. இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ரயில்வே ட்ராக்கு. என்ன ட்ரெயின் போவோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு காட்பாடி, சென்னை டு காட்பாடி போகுது பார்த்திங்களா. அது நான் போகும்போது ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு, நல்லா விசிபிள், நல்லா அதே நேரத்தில் அந்த சவுண்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா ஸ்பீடாக தான் வந்து ட்ரெயின், அதை நல்லா பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு வியூ, இந்த கோவிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற வியூ இது. அதே மாதிரி நம்ம என்ட்ராகி வந்தோம் பார்த்திங்களா, அங்கே ஒரு வியூ இருக்குது. இந்த ட்ரெயின் போகிறத நம்ம அங்கேயும் பார்க்கலாம் பேக் சைடில். நல்ல ஒர்த்தான இடம், நம்ம ஃபோட்டோவுக்கும் நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான் அது.
சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போய் எடுப்போம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பாறைங்கள்லாம் போட்டிருக்காங்க. எங்கேயும் செல்ஃபி பார்த்து எடுங்க, பட் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும். அந்த ட்ரெயின் போகிறது வந்து நம்ம இங்கே வரைக்கும் பார்க்கலாம், கண்டினியூஸாக பார்க்கலாம். ஆனால் 180 டிகிரி பார்க்க முடியாது, ஏன்னா மரங்கள் இருக்கிறனால பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப வைடாக இருக்கும் பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஸோ சாமியை பார்த்தாச்சு, கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்குறது பாருங்கள், ஆனால் மேலே ஏறும்போது இருந்ததை விட கீழே இறங்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் ரோடையும் முக்கியமாக காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து திரும்பி இந்த ஒரு ஷார்ட் உங்களுக்கு இந்த கிளிப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, ராணிப்பேட்டை வரைக்கும் வந்திருக்கோம். ராணிப்பேட்டையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். ஆற்காடில் 2 ஃபேமஸான பிரியாணி. ஒன்று வந்து இப்போ ஸ்டார் பிரியாணி, நம்ம வாணியம்பாடி ஆம்பூர் அந்த ஸ்டைலில் வந்து ஆற்காடுக்கு ஒரு தனி பிரியாணி ஸ்டைலில் இருக்குது. ஸோ ஸ்டார் பிரியாணி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கௌஷியா பிரியாணி கடை 2 கடை இருக்குது. ஸோ போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. நார்மலி நீங்கள் எப்போ பிளான் பண்ணுவீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் தான் பிளான் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா 12 o'clock முன்னாடி, மேக்ஸிமம் 1 o'clock முன்னாடி போனீங்கன்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும். நாங்களும் பிளான் பண்ணி போனோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதே மாதிரி நம்ம காஞ்சனகிரியில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி சூப்பரான ஒரு கிராஸு, நல்லா ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதனால் நிறுத்தி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஸோ அந்த ஞாபகத்தை வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு இப்போ கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூடியூப் பார்க்குறவங்க மேக்ஸிமம் பேர் வந்து ஃபுட் சேனலும் பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கடை 1 o'clock வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த காஞ்சனகிரிக்கு வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு 4 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா நம்ம காஞ்சனகிரியோட இந்த ஃபுட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒரு மேப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஹில்லுக்கே போயிடலாம். இந்த கோவிலுக்கு இந்த மலைக்கு எப்படி வரணுன்றதுக்கான கூகுள் மேப் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம காஞ்சனகிரியிலேருந்து சோளிங்கர்னு சொல்லி ஒரு மலைக்கோவில் இருக்குது தெரியுங்களா, 2 மலைங்கள் இருக்கும். ஸோ அந்த கோவிலுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா அங்கேயும் போங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற வரைக்கும் நான் போட்டிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும், ஒர்த் டு வாட்ச். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching Tamil Trek Travel.